வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்தது 24,945 அப்படிங்கிறது கீ வேல்யூவா கொடுத்துருந்துங்க. மார்க்கெட் எக்ஸாக்ட் ஓப்பனே நியர்பையா தான் ஓப்பன் ஆனாங்க. அங்கிருந்து திருப்பி கீழே வந்தாங்க. திருப்பி ஒரு சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு 2 ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிருக்குங்க. அவ்வளவுதான் மார்க்கெட்டு. ஸோ இது வந்து மார்க்கெட்டோடைய வேல்யூஸை வெள்ளிக்கிழமையும் நம்ம சொல்றோம். மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே மேக்ஸ் தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. 24,945 அப்படிங்கிற விலை வரும் பொழுது நீங்க உங்க முடிவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு கிராஜுவலான ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். இல்ல மார்னிங்கே வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச்ல கீழே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த மார்க்கெட் திருப்பி அகைன் அந்த இடம் போய் தான் முடிவெடுக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த வேல்யூடைய பவருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இடத்துல தான் டிராவல் ஆயிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கிருந்து பிரேக் அவுட் கொடுத்தது மார்க்கெட் மேலே போகுதுங்க. அவ்வளோதான் மார்க்கெட்டு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து அதனுடைய வேல்யூஸை ட்ரைவ் பண்றோம் அப்படிங்கிறது மேக்ஸ்ல அது உங்களுக்கு கிடைச்சாலும் அது ஒண்ணுதான், எனக்கு கிடைச்சாலும் ஒண்ணுதாங்க. அவ்வளவுதான். இதை நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்ல என்ன நடந்திருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. இது வந்து நான் ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங் 9:45க்கு கொடுத்ததுங்க. எக்ஸாக்டா நம்மளுடைய விலையில டச் ஆகாம வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போனது இந்த இடம் வரும்போது வந்து முடிவெடுங்கன்னு சொல்லி 9:45க்கு கிடைக்குதுங்க. ஸோ இந்த டேட்டால நமக்கு இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது காலையிலயும் முடிவு எடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் அப்சைட்ல போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரேடா எப்படி இனிஷியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா ரொம்ப பொறுமை வேணும். மார்க்கெட்டை எப்பொழுதுமே கையாளும் பொழுது ஒரு 1/2 an hour வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். 1/2 an hour வெயிட் பண்ணியிருந்தாலுமே மார்க்கெட்டை திருப்பி கீழே கொண்டு வந்தாங்க. ட்ரெண்டு நெகட்டிவ்னு நம்ம நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அது தவறு அப்படிங்கிறத கொண்டு போய் காமிச்சிட்டாங்க. எகெயின் ஃபர்தரா அப்சைடு போயிருச்சு. அவ்வளவுதான் மார்க்கெட்டு. இதே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன பண்ணிருக்குங்கிறத பார்த்துடலாங்க. நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்தது 24,900 கால் வந்து 115 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைடுன்னு சொல்லியிருந்தேன். நல்லா பார்த்துக்கோங்க. 115 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைடுல தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேனே தவிர இந்த ஸ்ட்ரைக்கை வச்சுதான் நான் சொல்றேன், சரிங்களா? ஆனா அதுல 96 ரூபாய்க்கு வந்தா 96 to 130 வரைக்கும் அதனுடைய ரேஞ்சஸ் சொல்லிட்டேன். ஓகே, இதெல்லாம் நடந்திருக்கு. இதே நான் வந்து புட் சைடு என்ன சொல்லியிருந்தேன், அதே 96ல இருந்து 130 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. 115 அப்படிங்கிறது அதனுடைய டிசைடிங் விலைன்னு சொல்லிட்டேன். ஆனா அவர்னால கீழே இருக்கக்கூடிய அடிப்படை விலையை கூட தொட முடியல. புரியுதுங்களா? 96 ரூபாயை கூட இங்க தொட முடியல அப்படிங்கிறது தான் இதுல உண்மை. ஸோ அதுக்கப்புறம் வந்தாலும் நான் செகண்ட் கேண்டில் ஹை லோஸ் ஞாபகப்படுத்தி சொல்லியிருப்பேன். அதை கூட ரீடெஸ்ட் பண்ண கூட இங்க ஹையை விட க்ளோஸ் பண்ணியே வைக்க முடியல, சரிங்களா? ஸோ இங்கதான் ஃபெயிலியர்னு நம்ம முடிவு பண்ணி இந்த இடத்துல தான் நீங்க கால் எடுத்திருக்க முடியும். அதாவது செகண்ட் கேண்டில் ஹையை பிரேக் அவுட், அதாவது ட்ரிகர் கூட ஆகலைங்க அந்த விலையில 88. இது இந்த மணியில வேணாலும் நீங்க போய் இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. செகண்ட் கேண்டில் ஹையை கூட போய் பிரேக் அவுட், அதாவது டச் கூட பண்ணிருக்காது, க்ளோஸ் வச்சிருக்காங்க. நல்லா பாருங்க, இதெல்லாம் ட்ராப். க்ளோஸ் வச்சிருக்காங்க. தவறுதலா நீங்க என்ட்ரியில போயிருந்தீங்கன்னா கூட நான் கீழே போறேன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கின விலைக்கே வந்து கொண்டு வந்து விட்டுட்டு தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம வந்து மார்க்கெட்ல ரீடெஸ்ட் என்ட்ரியா தான் நீங்க இந்த இடத்துல நீங்க கருதி இந்த இடத்துல தான் நீங்க என்ட்ரி எடுத்திருக்கணும், சரிங்களா? ஸோ எடுத்திருந்தா நீங்க நல்ல கிராஜுவலான ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். போற மார்க்கெட் இப்படிதான் போகும். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கேண்டில் வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேல போயிட்டு வந்திருக்கானோ அது மேக்சிமம் போகும். பட் எதுவாக இருந்தாலும் இந்த செகண்ட் கேண்டில் லோவை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து உடைக்க முடியாது. இங்க ஆப்போசிட்ல இந்த ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கணுங்க. இது கீழே இறங்கும் போது நல்லா பாருங்க, சரிங்களா? 112 அப்படிங்கிற விலைக்கு கீழே க்ளோஸ் வச்சு கால் வந்து காமிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல புட்டுனால அதனுடைய ஹையை தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல. நல்லா கவனிங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரெண்டை எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், சரிங்களா? இந்த ட்ரெண்டை நீங்க கண்டுபிடிக்க தெரிஞ்சா மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும்.
புரியுதுங்களா? இது இல்லாம நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம். பிளைண்டா ட்ரேடுக்கு வராதீங்க. தயவு செய்து வேல்யூஸோட போங்க. சீரியஸா சொல்றேன். இது நல்ல மார்க்கெட்டுங்கிறது தெரிஞ்சு செஞ்சோம்னா நல்ல விஷயங்க. சரி, ஓகே. அது 115 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு அப்சைட்ல தான் இருந்திருக்குங்கிறது நம்ம இந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கை வச்சு சொல்லிடலாங்க. அவ்வளவுதான். சரிங்க. இதே வந்து நான் இன்னைக்கு 945க்கு கொடுத்துருந்த வேல்யூ என்ன பண்ணியிருக்கான், இதை வந்து அதே 950 காலும் 25,000 புட்டும் கொடுத்துருந்தேன். அவன் கரெக்டா ரெட் கலர் லைன்ல வந்து என்ட்ரிங்க. எக்ஸாக்டா 74,000 ரூபா கொடுத்துருந்தேன். 74,000 ரூபா வந்த என்ட்ரி எடுத்தான். 95 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்லன்னு இதுல அர்த்தம். இந்த ஸ்ட்ரைக்ல வந்து 75 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்தது 95 ரூபாய் அடிச்சது. 95 ரூபாயில இருந்து ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருக்காங்க. அங்கிருந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மேல போறான். அவ்வளவுதான். நேரா 128 டார்கெட் முடிஞ்சது. இங்க அதே பர்பிள் கலர் லைனுக்கு வரான். 68 ரூபாயில என்ட்ரி எடுக்கிறான். 88ங்கிற விலையை போய் அடிக்கிறான். ரெண்டு பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டை இதன் மூலமா கையாண்டிங்கன்னா வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. தெரியல அப்படின்னா தயவு செய்து தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. வேல்யூஸ் என்ன மேல போகுது கீழே வருதுன்னா ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ல ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரிங்க, ஓகே. அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் இப்படிதான் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா நாளைக்கு முடிஞ்ச உடனே தேர்ஸ்டே தான் எக்ஸ்பைரி. இடையில வெட்னஸ்டே அப்படிங்கிற ஒரு நாள் இல்லை நமக்கு. நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம வேல்யூஸ்ல பார்த்துருவோம். பட் அதுக்குள்ள பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இதே நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக்லாம் எங்க ஓகே, நான் அதை வேல்யூஸ்ல காமிக்கல. அது ஏன் போய் ஒவ்வொரு தடவை வேல்யூஸ் காமிச்சு அதுவும் நல்லா வேலை செஞ்சிருக்குங்க. குரூட் ஆயில் என்ட்ரி போயிட்டு இருக்கு. சரிங்க, அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அதையும் பார்ப்போம். 24,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்குங்க. 900 காலு, சாரி 24,900 24,900. இது வந்து இன்னைக்கு என்ட்ரி பாயிண்ட்டுங்க. ஆக்சுவலா இதே வந்து இதுக்கு ஆப்போசிட்ல நம்ம 25,000 24,950 புட் எடுத்தா சரியா இருக்கும். ஸோ 24,950, அதாவது இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூஸுங்க. இதுலயும் நல்லா உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துறேன். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த இடம் வந்தா பை பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க. நல்லா கவனிங்க. நான் வந்து ஒரு விலையை காலையில டிரைவ் பண்ணி வச்சுக்க போறோம். அதாவது அதனுடைய பேசிக் என்னன்னா 113 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் இவன் மேலதான் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக 113 ரூபாய்க்கு கீழே வரான் அப்படின்னா இவன் டவுன் ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஆப்போசிட்ல 113 ரூபாயை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கணும். நல்லா கவனிங்க. இதுதான் வந்து நான் இப்ப அந்த ஸ்ட்ரைக்ல பாக்குறத விட உங்களுக்கு இதுல இன்னும் கிளாரிட்டி அதிகமா கொடுக்கும். அவ்வளவுதான். இப்ப இதே 5 மினிட்ஸ்ல மாத்திக்கிறேன். இப்ப பாருங்க 113 ரூபாய் விலைய, அதே மாதிரி ஹையையும் அது டச் கூட பண்ணல. அதே மாதிரி 113 ரூபாய் கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு கண்டிப்பா அப்சைட்ல தான் இருக்கணும் அப்படிங்கறத பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது போக இங்க கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இதுக்கு கீழே போயிட்டு வருது அப்படிங்கிறதுக்காக டவுன் ஆக போறான் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இவன் 113 ரூபாயை தாண்டி க்ளோஸ் வச்சாதாங்க இந்த ட்ரெண்டே மாறி இருக்கும். டவுன் ட்ரெண்ட் வரணும் அப்படின்னா இது நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்க வந்து லோவை கட் பண்ணிட்டாங்க செகண்ட் கேண்டில். செகண்ட் கேண்டிலோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். இந்த லோவை கட் பண்ணிட்டாங்கன்னா அவன் டவுன் ஆகணும் அப்படின்னா இவன் வந்து மேல போயிருக்கணுங்க. ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கணும். அங்க வைக்க முடியலையே. ஸோ இதை தான் சொல்ல வரேங்க. ஸோ வேல்யூஸோட இம்பார்ட்டன்ட்னா அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அதே 143ங்கிறது எங்கிட்ட வேல்யூஸ் இருக்கு. அதுக்கு தாண்டி போகுது. இடையில 166 இதுல காமிக்கல. இந்த விலை வரும் பொழுது 113 ரூபா வரும்போது உங்களுடைய முடிவு எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியானதா இருக்கும் அப்படிங்கறத இதனுடைய ரூலுங்க. சரிங்களா? ஸோ அதனால வேல்யூஸ்குள்ள மூவ் பண்ணுங்க. நான் இதை போய் தெரியாம இதுக்கு முன்னாடி போய் எல்லாம் மாத்தி எல்லாம் வைக்க முடியாதுங்க. 670 ரூபான்னு அதுல லோ எடுத்திருக்கானா 68 ரூபா எங்கிட்ட வேல்யூ இருக்குங்க. இருக்கிறத நான் காமிக்கிறேங்க. டெய்லி வந்து நான் ஒரு வேல்யூ எடுத்து இதுக்கு தகுந்த மாதிரி இப்படி போயிருக்கு அப்படி போயிருக்கு அப்படி எல்லாம் இல்லைங்க. என்னுடைய விலையில் வந்தாதான் நான் என்ட்ரிங்க. சரிங்களா?
சரிங்க, ஓகே. இதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ற இடத்துல மாட்டிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகேங்க. நாளைத்த மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறதையும் பார்த்துடலாம். ஆக்சுவலா நாளைத்த மார்க்கெட்டுக்கு நான் இப்போ வந்து 75 மினிட்ஸ்ல வச்சிருக்கேங்க. 75 மினிட்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு இது எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னென்னலாம் நான் சப்போர்ட்னு கொண்டு வந்திருக்கேன், எது எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸா கொண்டு போயிருக்கேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்க்கிறதுக்கு இது ஒரு ரூல்டு ஷீட் மாதிரி தெரியும். கரெக்ட்டுங்களா? ஆனா இதுக்குள்ள விஷயம் இருக்குங்க. அதனாலதான் நான் வந்து இவ்வளவு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். மார்க்கெட் நாளைக்கு இவ்வளவு ரேஞ்சஸ்க்குள்ள இருக்குமானா சந்தேகம் தான். ஏன்னா புதன்கிழமை மார்க்கெட் நம்ம டாரிஃப் 27 தான் நெருங்கிட்டோம். 27 அன்னைக்கு நம்ம மார்க்கெட் லீவு. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு யாரும் புஷ்ன்னு வந்து ஹெட்ஜஸோட எடுத்து பழகுங்க. எக்ஸ்பைரி எப்படி இருக்கும்னு தெரியாது. எக்ஸ்பைரி அன்னைக்கு நல்ல மொமெண்டம் இருக்கலாம். நியூஸ் பேஸ்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஸோ அதனால இப்போ நடக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச வால்யூம்னா சுத்தமா இல்லை. மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நினைச்சு நம்ம மேலே அப்சைடுன்னு நம்ம எடுத்துக்கவும் முடியாது. கீழே வர்றதே நம்ம வேல்யூஸோட போங்க, அவ்வளோதான். ஏன்னா வால்யூம் சுத்தமா இல்லை. எந்த சைடு போனாலும் வந்து ப்ரீமியம் சரியா வந்து கொடுக்கலங்க. இதைத்தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நாளைத்த மார்க்கெட்டுங்க கீ வேல்யூங்கிறது 24,943ங்க. இங்க வரும்போது உங்க முடிவு எடுத்தீங்கன்னா சரியானதா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 24,960 செயல்படும். அதை உடைக்கும் பொழுது 24,928 நோக்கி வரலாங்க. அது ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அப்புறம் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோங்க 24,894ங்கிறதும் ஒரு நல்ல சப்போர்ட்டுங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கு கீழே வரல. ஸோ ஓகே, அது ஒரு நல்ல சப்போர்ட்டா செயல்படும். அதை உடைக்கக்கூடிய பட்சத்துல 24,846 வரைக்கும் வர்றதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அது ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். இங்கதான் வரணுங்கிற அவசியம் மார்க்கெட்டுக்கு கிடையாதுங்க. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,989. அதையும் தாண்டி மேல போகக்கூடிய பட்சத்துல 25,020. அதற்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 25,038ங்க. இதெல்லாம் நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா 25,068. அதையும் தாண்டும் பொழுது 25,086 வரைக்கும் கூட போக வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம நாளைக்கு மார்க்கெட் போகுதுனாலும் அப் ட்ரெண்ட் போகுதுனாலும் பிரீமியம் மேல ஏற்றி வைக்கிறதுக்காக கூட வச்சிருப்பாங்க. யாரும் பொசிஷன் பில்ட் பண்ணாதீங்க, பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த இடம் வரும்போது உங்க முடிவு எடுங்க, சரியானதா இருக்கும். அதை பேஸ் பண்ணி போங்க. நீங்க எந்த இடத்தையும் வந்து பிளைண்டா போகாதீங்க தயவு செய்து. சரிங்க, நாளைக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 24,850 எடுத்தா சரியானதா இருக்கும் நினைக்கிறேன். 25,000 கரெக்டுங்க. 25,000 காலு புட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 75 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்கும்னு அர்த்தங்க. நல்லா பாத்துக்குங்க. 25,000 காலு 75 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இதுவே மார்க்கெட் 25,000 புட்டு 75 ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்க போறான்னு அர்த்தம். அதனால மார்க்கெட் 75 ரூபாய்ங்கிற விலை வரும் பொழுது உங்களுடைய முடிவை எடுத்தீங்கன்னா சரியானதா இருக்குங்க. இதனுடைய தொலைவு பாத்தீங்க அப்படின்னா 63 ரூபாயில இருந்து 88 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்புண்டு. இதே நான் இப்பவும் சொல்றேன், அப்சைடு மார்க்கெட் போகிறான் அப்படின்னா மார்க்கெட்டு இந்த பிரீமியம் 129 ரூபா வரைக்கும் தான் போக முடியுங்க. புரியுதுங்களா? அதாவது காலோடைய பிரீமியம் 129 ரூபா வரைக்கும் தான் போக முடியும். அதே 25,000 புட்டு போற மாதிரி இருந்தா அப்படின்னா மார்க்கெட்டு 170ங்கிற பிரீமியம் மலைக்கு வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. ஓகேங்களா? அப்சைடு போனா இந்த பிரீமியம் 120 ரூபா வரைக்கும் தான் போக முடியும். டவுன் சைடு போனா அப்படின்னா கிட்டத்தட்ட 170ங்கிற பிரீமியம் வரைக்கும் தொட முடியும் புட்டுக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு நாளைக்கு மார்க்கெட்ல மீட் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். நான் எதையுமே காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன்.
புரியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. எதுவா இருந்தாலும் வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. 25,000 கால் புட்டு எடுத்துக்கோங்க. இங்க இங்க டிஸ்ப்ளே வரலைங்க. ஏதோ எரர் காமிக்குது. 25,000 புட்டு கால் ₹75 வரும்போது உங்க முடிவு எடுங்க. அதுல ₹63ங்கிறது டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகேங்க. மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போங்க. நான் இந்த வாரம் வீக்லி அனாலிசிஸ்ல போட முடியல. கொஞ்சம் கிளாஸஸ் போயிட்டு இருந்ததுனால என்னால சரிவர எடுக்க முடியலைங்க. அதுதான் உண்மை. பாக்குறேங்க. ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா சொல்லுங்க. நான் அதை வந்து அப்டேட் பண்றேன். இந்த வீக் பெரிய மொமெண்டம் இருக்கிற மாதிரி தெரியல. எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பதான் வாய்ப்புகள் அதிகம். இடையில நாளைக்கு ஒரு நாள் தான் மார்க்கெட் இருக்கு. நாளைக்கும் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட விரும்புறேன். அதாவது வந்து எப்பொழுதுமே மார்க்கெட்டை நான் என்ன சொல்றேங்க, ஒரு சைடு மார்க்கெட் போறான் அப்படின்னா நீங்க போய் பின்னாடி ஓடணுங்கிற அவசியம் இல்லைங்க. சரிங்களா? செகண்ட் நாளைக்குலாம் வந்து இது எந்த அளவுக்கு பூமாய் மேல போறானோ அங்க இருந்து செகண்ட் கேண்டிலுடைய லோ வரைக்கும் ரீடெஸ்ட்டுக்கு வருவானுங்க. புதன்கிழமை மாதிரி நாளைக்கு எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வருங்க. போய் மேல போய் வாங்காதீங்க. கீழே வரும் பொழுது அந்த ஸ்ட்ரைக்கை வாங்குங்க. போதுமானது. அதே மாதிரி இந்த லோயர் லோ கான்செப்ட் டவ் தியரியில மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு கீழே வந்த மாதிரிலாம் நாளைக்கு வராது. சரிங்களா? இன்னைக்கு மார்க்கெட் மாதிரிலாம் நாளைக்கு இருக்காதுங்க. இந்த செகண்ட் கேண்டில் லோவை வந்து வரும் பொழுது ரீடெஸ்ட்ல கண்டிப்பா என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ அதை பை பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப குறைவா இருக்குங்க. இதுக்கு கீழே போறான்னா நீங்க வெளியில போயிருங்க. தப்பு இல்லை. எப்ப பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்ப வந்து உள்ள வாங்க. போதுங்க. ஸோ இது வந்து வேல்யூஸ் தெரியாதவங்களுக்கு. நீங்க வேல்யூஸோட போகும்போது மார்க்கெட் ரொம்ப சுலபமா இருக்குங்க. நீங்க இதை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்ச இதைத்தான் நான் வந்து கிளாஸ்ல கொண்டு வரேன். ஏதாவது தகவல் தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போங்க. நன்றி.